சித்த மருத்துவம் விஷமாகிறதா அப்படின்னு தங்களுடைய வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காக கண்டென்ட் போடக்கூடிய சோஷியல் மீடியாக்கள் கொச்சைப்படுத்தக்கூடியது எதை அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை தான். வெங்காரம் சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு ஒரு தவறான அறிவுரையை ஃபாலோ பண்ணி ஒரு நபர் இறந்துருக்காங்க. அது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆக்சுவலி வெங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரா ட்ரக். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு மளிகை கடையில் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி மருந்து செய்யறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் வெங்காரம். வெங்காரம் மட்டும் இல்லை, நாட்கணக்காக சித்த மருத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அவதூறு என்ன அப்படின்னா, இதில் அதிகமாக ஹெவி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹெவி மெட்டல்னா என்னது? மெர்க்குரியாக இருக்கலாம், லெட்டாக இருக்கலாம், ஆர்சனிக்காக இருக்கலாம். இதே மாதிரி இப்போ வெங்காரத்தையும் சொல்கிறோம் இல்லையா. மெட்டலாக இருந்தாலும் மினரலாக இருந்தாலும், ஏன் ஒரு இலையாக இருந்தாலும் வேராக இருந்தாலும் விதையாக இருந்தாலும் ஒரு மருந்து செய்கிறதுக்கு பயன்படுறதுக்கு முன்னால் அதுக்கான ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு மருத்துவ பொருட்களுக்குமே நுணுக்கமாக வரையறுக்கப்பட்ட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. அப்படி பியூரிஃபிகேஷன் பண்ணப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் மருந்து செய்கிறதுக்கு மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க. மருந்து செய்கிறதுக்குன்னு மருந்து செய்முறைகள் இருக்குது. அது இவ்வளவு நேரம் ஒரு மருந்தை அரைக்கணும், இவ்வளவு நேரம் ஒரு மருந்தை கொதிக்க வைக்கணும், இந்த முறையில் தான் வடிகட்டணும், இப்படின்னு தரமாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு செய்முறை தான் நம்ம மருத்துவ செய்முறை. இப்படி கஷ்டப்பட்டு வெளியில் வரக்கூடிய சித்த மருத்துவத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் ரொம்ப சுலபமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, சித்த மருந்து எடுத்துக்கிட்டா சைடு எஃபெக்ட் இருக்கா? ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை சைடு எஃபெக்ட் இல்லையா? சைடு எஃபெக்டே இல்லாத உணவுப் பொருட்கள் மட்டும்தான், ஹெல்த்தியான உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு மருந்துன்னு எடுத்துக்கிட்டா எஃபெக்டிவ் டோஸ் இருக்கிற மாதிரி லீத்தல் டோஸும் இருக்கும். எஃபெக்டிவ் டோஸ்னா என்ன? ஒரு மருந்தை எந்த அளவு எடுத்துக்கிட்டா ஒரு நோய் குணமாகுமோ அது எஃபெக்டிவ் டோஸ். எந்த அளவில் எடுத்துக்கிட்டா ஒரு சைடு எஃபெக்டையோ இல்லை உயிரிழப்பையோ ஏற்படுத்துதோ அதுதான் லீத்தல் டோஸ். ஒரு மருந்து அளவு அப்படிங்கிறது மருந்து எடுத்துக்கக்கூடிய அளவும் இருக்கலாம், அந்த மருந்து சாப்பிடக்கூடிய நாளளவாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டையுமே தரமாக சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா பட்டதாரி மருத்துவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரின் அறிவுரையின்படி நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எந்தவித சைடு எஃபெக்டும் வரப்போகிறது கிடையாது. நீங்களே எப்போ மருத்துவராகி நீங்களே எப்போ மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி நபருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவத்தை பற்றி தெளிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எந்த மருத்துவ முறையையும் குற்றம் சுமத்தாதீர்கள். நன்றி.